யாருக்கு அது? அவன் தான் முனியம்மா பையன். கொஞ்ச நேரத்துல பாரு வேடிக்கையே. வாயா, வா சாப்பிடலாம் வா. நான் சாப்பிட வரல, எனக்கு சாராயம் குடிக்க பணம் வேணும். என்ன யோசனை பண்ற? சீக்கிரம் ஏய், நான் கேட்கறது உன் காதல் விழ. உனக்கு சோறு முக்கியம். டேய் நாகராஜா, நான் உன்னை பெத்த அம்மாடா. நீ என் வயிற்றுல இருக்கும்போது என்ன உதைச்சது பத்தாது, என் வாழ்க்கை பூரா நான் உங்ககிட்ட உதப்பட்டே சாகணுமா? பெருசா பெத்துட்ட. ஏன் பெத்த? எதுக்கு பெத்த? பெக்கும்போது சுகமா இருந்தது இல்ல? இப்ப எனக்கு தண்ணி அடிக்க பணம் வேணும். குடு. என்கிட்ட ஏதுடா? இருந்த காசையெல்லாம் நேத்தனை வந்து அடிச்சு பிடிச்சு வாங்கிட்டு போனேன். இப்ப மறுபடியும் வந்து கேட்டீங்கன்னா நான் எங்க போவேன்? நீ என்ன பண்ணுவ ஏது பண்ணுவ அது எனக்கு தெரியாது. இப்ப எனக்கு தண்ணி அடிக்க பணம் வேணும். ஏன்டா இப்படி வாய் கூசாம பேசுற? கொளுத்துற வெயில சாப்பாட்டு கூட தூக்கி நான் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறேன். நீ தண்ணி அடிச்சு சூதாடிட்டு ஊதாரித்தனமா சுத்துற. இது உனக்கே நல்லா இருக்கா? ஐயோ ஐயோ ஐயோ! அப்பா நாகராஜா, அப்பா அதப்பா நம்ம சாப்பாடு எடுத்து போடு. ஐயோ கொடுத்துருப்பா. ஐயோ அந்த பாத்திரம். அடே நான் சொல்றது கேட்டா. அடே நம்ம விட்டு பாத்திரம் இல்லடா, ஐயோ ஊரை விட்டு பாத்திரம்டா. அப்பா கொடுத்துருப்பா கொடுத்துருப்பா கொடுத்துருப்பா. ஐயோ கொடுத்துடுறா. என் கை விடு. விட மாட்டேன். இப்ப விட போறியா இல்லையா? அடே கொடுத்துட்டு போடா. அடே கொடுத்துடுறா. அம்மா முனியம்மா, அம்மா அம்மா அம்மா, ஏன்டா நிக்கிற? என்ன கொன்னுடுறா, என்ன கொன்னுடுறா, கொல்லுடா கொல்லுடா கொல்லுடா. இத கட்டினவன் தான் என்னை விட்டுட்டு ஓடிட்டா. என் வயித்துல பிறந்த நீயாவது எனக்கு கொல்லி போடுவேன்னு நினைச்சுட்டானடா. நீ பண்ற அக்கிரமத்தை எல்லாம் தாங்கிக்கிட்டு இருக்கிற. இனிமே என்னால தாங்க முடியாதுடா, என்னால முடியாது. தினம் தினம் உங்ககிட்ட அடிபட்டு சாகிறத விட என்ன ஒரே அடி அடிச்சு கொண்டுட்டு போயிடு, ஒரே அடி அடிச்சு கொண்டுட்டு போயிடு. கொல்லு கொல்லுடா கொல்லுடா கொல்லுடா. கட்டின உடனே அவனை விட்டு ஓடிட்டான். தாலி உனக்கு ஒரு கேடா? பாவி, பெத்த தாயோட தாலியை பறிச்சுட்டு போய் குடிக்கணும்னு நினைக்கிறியே? நீ எல்லாம் ஒரு மனுஷனா? யார நீ? நான் தினம் குடிக்கணும், கூத்தியார் வீட்டுக்கு போகணும். அதுக்கு எனக்கு பணம் வேணும். இந்த தாலி வேணா கொடுத்துறேன், நீ வரியா? அடே படுபாவி, யார பார்த்து என்ன கேள்விடா கேட்டுட்ட? உனக்கு வேண்டியதெல்லாம் கிடைச்சிருச்சுலடா. போடா இங்கிருந்து, போடா. என் மூஞ்சில முழிக்காதடா, போடா இங்கிருந்து, என் மூஞ்சில முழிக்காத. அம்மா உஷா கண்ணு, அவன் உன்னை பார்த்து கேட்ட கேள்விக்கு நான் உன் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கிறேன் தாயே. என்ன முனியம்மா அது? உனக்கு போய் இப்படி வந்து மகனா பிறந்திருக்கானே, எப்படிமா சமாளிக்கிற? நீ புதுசா இங்க குடி வந்திருக்க, உனக்கு இதெல்லாம் ஆச்சரியமா தான் இருக்கும். பாவம் முனியம்மா, அடிக்கடி அவன் குடுக்கற தொல்லைய முனியமான்னு தாங்குது. நானா இருந்தா நடக்கிறதே வேற. எல்லாம் என் தலையெழுத்துமா, தலையெழுத்து. வா போலாம். அட வாங்க அண்ணே. நான் வர மாட்டேன். அட வாட கொடுப்பாங்க. நான் வர மாட்டேன். அட நம்ம வீடு தானே. நான் வர மாட்டேன். வாங்க அண்ணே. வேணாம்டா. வாங்க அண்ணே. ஏன்டா இப்படி கூப்பிடுற? இந்த காம்பவுண்ட் இருக்கிற நான் எந்த நாய்டா வாடகை தரேங்குது? அண்ணே நம்ம காலம் நீ முன்ன மாதிரி இல்ல. இப்பெல்லாம் காலம் மாறி போச்சு. காலம் மாறல, அவன் கெட்டப்ப மாத்திட்டு போயிட்டு இருக்கான். இங்கதான் ராயப்பம் போட்ட கணக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்கு. என்ன கணக்கு? இது சஸ்பென்ஸ், வாடகை கொடுக்க போறாங்க. கொடுப்பாங்கற? கண்டிப்பா. சரி வா போலாம். இருங்க, அதுக்கெல்லாம் நேரம் காலம் பார்த்து போகணும். வந்தாச்சு, இப்ப போலாம். நேரங்காலம் வந்துச்சு. சரி வா போலாம். இப்ப பாருங்க என்ன பண்றேன்னு. டேய் விஸ்வநாதா, வாடா, வீட்டுக்காரர் வந்திருக்காரு. ஏய் பரதேசி, என்னடா மரியாதை இல்லாம கூப்பிடுற? அட இப்படியே கூப்பிடுங்க. இப்படி கூப்பிடலாமாடா? நான் இருக்கேன், தைரியமா கூப்பிடுங்க. சரி நீ இப்படி வா. டேய் விஸ்வநாதா, வாடா வெளிய. எந்த நாய்டா அது? டேய் ஜலகண்டேஸ்வரா. என்ன விஸ்வநாதன் சார்? ஒண்ணு இல்லைங்க. வாடகை கூட நேத்தே எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஏய் ராயப்பா, நீதானா? நான் தானா? விஸ்வநாதன் தானா? 100 ரூபாய் ஏத்துங்க. அடுத்த மாசம் 100 ரூபாய் ஜாஸ்தி. ஜலகண்டேசா, நீ 200 ரூபாய் ஏத்துவேன்னு நினைச்ச. பரவாயில்ல, நீ 100 ரூபாய் தான் ஏத்திருக்கிற. நான் என்ன அவ்வளவு விவரம் கேட்டவனா? நேத்தே பேப்பர்ல படிச்சதே, தண்ணி வரி வீட்டு வரி எல்லாம் ஏறி போச்சுன்னு. நீ ஒண்ணும் கவலைப்படாத, தாராளமா தந்துடுறேன். என்னது வாடகை ஜாஸ்தியா வேணுமா? இந்த வீட்டுக்கு இந்த வாடகை ஜாஸ்தி, இதெல்லாம் கட்டுப்படி ஆகுது. வாங்க வீட்டை காலி பண்ணு. சரி இப்போ வீட்டை காலி பண்ணிக்க. அட உன் வீட்டை நீயே வச்சுக்கியா? வாங்க காலி பண்ணு. ஆமாயா காலி பண்ணுவியா? அட வாங்க. அடுத்து பாத்து ரெடிடா. கூப்பிடுடா. வாங்கங்க. ஏய் ஜமுனா. ஏய் ஜமுனாவா?
இல்ல ஜமுனா, இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு மேனேஜர் ப்ரமோஷனே கிடைச்சிச்சு. அதுக்காக இன்னும் கொஞ்ச நாளைக்கு இருந்தோம்னா ஜெனரல் மேனேஜர் பதவியே கிடைக்கும். அதுக்காக 100 ரூபாய் ஜாஸ்தியாவா? ஐயோ ஜலகடேசே, நான் தந்துறேன். சரி, நீ கொடுக்க போறியா இல்லையா? சத்தியமா தரேன் நானு. நான் தரேன். 100. தரேன். உன் பொண்டாட்டி வாய் எனக்கு சொல்லு. ஆ. இல்லன்னா 150. யாருக்கு பாய் ஜாஸ்தி? இருங்க. இல்ல, யாருக்கு ஒத்துக்கிட்டீங்க? தரேன். யாருக்கு எடுத்து ஒத்துக்கிட்டீங்க? ஏய்மே, முடியாது நான் சொல்லுங்க. ஓரமா சொல்றேன், நீ உள்ள போ. நம்ப மிளகா தின்னா பூச்சி வச்சிரு போங்கடா அட்டால. வாடகை வாடகை. வாடகையா? என்ன வாடகை? எதுக்கு வாடகை? புருஷனை கூப்பிட சொல்லுங்க. உன் புருஷனை கூப்பிடுமா? ஏன் என் பிரிசா வந்தா மட்டும் கொடுத்துட்டு வராக்கு? கூப்பிடுமா? கூப்பிடுறேன். மாமா மாமா. மாமா வீட்டுக்காரருக்கு வாடகை வேணுமா? வீட்டுக்காரர் வாடகை கேட்காம வேற என்னடி கேட்பாரு? ஐயோ நேத்தே 3000 ரூபாய் பையில போட்டு வச்சிருந்தேன். கரெக்டா வாடகை கொடுத்துருவனுட்டு. ஏண்டி கொடுக்கல? சொல்லவே இல்லையே. இந்த மெட்ராஸ்ல இவ்வளவு கம்மியான வாடகைக்கு எந்த இழிச்சு வாங்கி வீடு கட்டி வாடகை கொடுற? உங்க அப்பா கட்ட வீடா இல்ல எங்க அப்பா கட்ட வீடா? ஏங்க உங்க அப்பா கட்ட வீடு தானே? யோ, நான் அன்னைக்கே சொல்லிருக்கேன் இது கொத்தனார் கட்டின வீடுன்னு. மறுபடியும் நீ குழப்பற. யார் கட்டினேனுங்க? உங்களுக்கு வாடகை தானே வேணும். இந்தாங்க. அன்னைக்கு என்னமோ ரெட் கண்ட்ரோல், ராக் கண்ட்ரோல், கோர்ட், சட்டம், ரோடுன்னு எல்லாம் பேசுன. அத அன்னைக்கு புத்திரோசி எல்லாம் பேசிட்டுங்க. ஓ, இப்ப புத்தி ரோசனை வந்துருச்சாக்கு. இந்த பார், அடுத்த மாசத்துல இருந்து வாடகை 200 ரூபாய் ஏத்திருக்க. அதை நீ கரெக்டா கொடுத்துடணும். சரிங்க. அப்புறம் நீ கொடுத்துறது இருக்கிறது எனக்கு பிடிக்கல. என்ன மிளகாய் எல்லாம் காய வச்சிருக்க? ஏண்டி மிளகாய் இங்க காய வச்ச? அப்புறம் என்ன புள்ளைய பெருச்சாடி மாதிரி இங்க அலைய விட்டுருக்க? ஏண்டி அதெல்லாம் தூக்கி கொடாப்ல அடைச்சு வை. இந்த மாதிரி நான் தலையில பூ வச்சிருக்க. இனிமே வைக்காதுங்க. நீங்க போங்க. ஏங்க போடவையாவது கட்டலாங்களா? போங்க நீ நீங்க. கட்டினா என்ன கட்டாடி இறக்கணுமா? அட போய வாடி போய விவரம் கூட்டிட்டு. வாடினா என்ன இப்படி உட்கார்ந்திருக்கா? நான் யாரா? வீட்டுக்காரரு. அப்ப காலை கீழே போட சொல்லு. வாங்க உட்காருங்க, திண்ணையில உட்காருங்க. என்னைய கிண்டல் பண்ற நீ? என்ன காபி சாப்பிடுறீங்களா, டீ சாப்பிடுறீங்களா, என்ன சாப்பிடுறீங்க? முட்டை குருமாவும் பாயா வேணும். மாமியை ரெடி பண்ண சொல்லு. உங்களுக்கு ரொம்ப தமாஷா ஐடியா வெட்டிடுவேன். யோ வாடகை விடுயா. வாடகை தானே ரெடியா இருக்கு. இந்தாங்க வாடகை. ஏய், கண்டிஷன் எல்லாம் சொல்றான். இங்க பாருங்க, முன்ன மாதிரி இல்ல. இப்ப சட்டத்திட்டம்லாம் மாறி இருக்கு. சரி. மாசம் 5ஆம் தேதி ஆனா வாடகை கொடுத்துறணும். கொடுத்துறேன். இல்ல சாமான் சட்டம்லாம் வெளியே போகும். இல்ல வேணாம், 4ஆம் தேதி ராத்திரியே கொண்டு வந்து கொடுத்தேன். ஏய், வாடகை ஏத்துன சொன்னையா? அப்புறம் 100 ரூபாய் ஏத்தி இருக்கு. 100 ரூபாய். ஆமா. 100 ரூபாய் தானே? ஆ. சே, யாருக்கு வேணும் 100 ரூபாய் பிச்சை காசு? அதானே. ஏத்துறா. சரி உங்களுக்கா 101. சரி வந்து கொடுத்துறேன். நான் இனிமே உன் வீட்டை தேடி வரமாட்டேன். வேண்டாம், நான் உங்க வீடு தேடி வந்து கொடுத்துறேன். போதுமா? கால் மேல கால் போட்டு உட்காருவியா? போட மாட்டேன், உள்ள போட்டுறேன். போடியாத. போடியா. போதுமா? உஷா முன்னாடி என் மானத்தை வாங்கிட்டு பார்த்தாங்க பாவீங்க. என்ன உசாமா, உங்களுக்கு ஒரு தனியா சொல்லணுமா? வாடகை விடுமா? யாருகிட்ட போய் வாடகை கேட்கிறேன்? அப்பிர வாப்பி வாடகை கேட்கிறேன். பணமாடா முக்கியம். பணம் இன்னைக்கு வரும், நாளைக்கு போகும். மனுஷால் கிடைப்பாங்களா? வாடகை நீங்க மெதுவாவே கொடுங்க. என்னங்க நீங்க? நாங்க உங்க வீட்டுல குடியிருக்கும் போது வாடகை கொடுத்துதானே ஆகணும். வாடகை என்னங்க பொல்லாத வாடகை? வாடகையா? நான் அப்படியே ஒரு சின்ன வீடா? எது? டே, இந்த காலனியிலே இவங்க குடியிருக்கிற வீடு தான் சின்ன வீடு. இதுக்கு வாடகை வாங்கலாமா இல்ல வேண்டாமான்னு நான் யோசனை பண்ணிட்டு இருக்கேன். இங்க பாருங்க, நீங்க இந்த காலனியில காலடி எடுத்து வச்சதுக்கு அப்புறம் தான் தனலட்சுமியே பாருங்க தாண்டவம் ஆடுறான். உங்க ராசியோ ராசிங்க. ஐயோ அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க. என்னங்க? ச்சை, உன் பிச்சைக்கார புத்தி ஒண்ணு விட்டு போதா பாரு. கையாந்திர பிச்சு போடுவா. ஏதாவது சின்ன சின்ன செலவு இருந்தா நீங்க பண்ணிக்கங்க. இது நீங்க கொடுத்து நான் வாங்கினா அவ்வளவு நல்லா இருக்காது பாருங்க. ஏங்க நல்லா யோசனை பண்ணிக்கிட்டீங்களா? டேய், நான் யோசனை பண்ணிட்டேன், நீ போ. போடா. உங்ககிட்ட போய் நான் பணம் வாங்கி அது என்னங்க நீங்க? இவர் ஏன் இப்படி பேசிட்டு போறாரு? டேய் ராயப்பா, என்னடா ஆச்சரியமா இருக்கு. எல்லாரும் வாடகை கரெக்டா கொடுத்துட்டானுங்க. ஏதாவது பில்லி சூனியம் வச்சிட்டியா? இதெல்லாம் நம்ம தொழில் ரகசியம் பண்ண. சரி சரி கமிஷன் விட்டுங்க. 500 ரூபாய் வாழ்க்கையில இன்னைக்கு தான் மொத்தமா பாக்குறான் போல் இருக்கு. டேய் ராயப்பா, இந்த 500 ரூபாய் வச்சுட்டு என்னடா பண்ண போற? சோளா ஹோட்டல்ல சோறு சாப்பிட்டு கன்னிமேராவில கட்டி வெட்ட போறேன். நாய் கேட்ட கேட்டுக்கு சோலா ஹோட்டல்ல சோறு, கன்னிமேராவில கட்டிங். பாத்து ஆப்பிரிக்கா குரங்கு தப்பிச்சு வந்துருச்சுன்னு புடிச்சு மிருகத்தோட மிருகமா வச்சிட போறாங்க. போடா. நேத்து மட்டும் என்கிட்ட சொல்லாத ஒரு பிகரை தள்ளிட்டு போயிருக்கேன்னா டேய், இவளுக்கு இவன் புருஷனா? யாராவது நம்புவாங்களா? நம்பினா நம்பாட்டினா இவளை படைச்ச பிரம்மனை பாராட்டினடா. நடைய பர அசத்தடா.
சிலுத்துக்குது? ஐயோ புல் அடிக்குதுப்பா. பாத்துரா, மாடு மேய்ஞ்சிட போகுது. பசு குட்டிடா. கண்ணு குட்டிடா. நேத்து காலனில வந்து கலாட்டா பண்ணான்னு சொன்னேன்ல, முனியம்மா பையன் அவன்தான் அந்த கடைசியில நிக்கிறவன். அந்தம்மா பையனா? சுத்த பொறுக்கியா இருப்பான் போல் இருக்கு. ஏண்டா நாகராஜ், அவளை பார்த்தா உனக்கு என்னடா தோணுது? அவளை பார்த்தா ஆபீஸுக்கு போற மாதிரி தெரியுது. இல்லடா டேய், 1000க்கும் 2000க்கும் போறவடா அவ. ஓஹோ, அப்படி போகுதா ரூட்டு? பலான தொழிலுக்கு தேவை புரோக்கர் தானே. புருஷத்துக்கு டேய், புரோக்கரோட சுத்தனா போலீஸ் பிடிச்சுக்கும். அவனே கொஞ்சம் மாத்தி புருஷன்னு சொல்லிட்டா ஃபேமிலி லேடின்னு சொல்லி தப்பிச்சுக்கலாம் பாரு. அதான் ஒருத்தனை சும்மா புருஷ மாதிரி டம்மியா பக்கத்துல வச்சுக்கிறா. ஏன் ஜமுனா, என்னமோ ஜலகண்டேஸ்வரர் காலனி மானமே கப்பல்ல ஏற போகுது, காலனி பொம்பளைங்கள்லாம் மொத காரியமா என் வீட்டுக்கு வாங்க, ஒரு முக்கியமான விஷயத்த சொல்ல போறேன்னு சொல்லிட்டு எல்லாரையும் கொண்டாந்து உட்கார வச்சுட்டு கண்ணத்துல கையை வச்சுட்டு கம்முன்னு உட்காந்துக்கிட்டீங்கன்னா என்ன அர்த்தம்? அந்த கன்றாவியை எப்படி என் வாயால சொல்றது? உன்ற வாயால தான் சொல்லணும், பின்ன பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட கடன் வாங்கிட்டா சொல்லுவாங்க. அட சொல்லுங்க கண்டா, எரிச்சல கிளப்புறா. சொன்னா தானே புரியும். அதானே. நேத்து ராத்திரி நான் பாத்ரூம் போயிட்டு வந்தனா, அப்ப அந்த கடைசி வீடு காலியா இருக்கே, அது திறந்து இருந்துச்சு. திருட வந்துட்டானோன்னு பார்த்தேன். அந்த வீட்டுக்குள்ள இருந்து அந்த சிறுக்கியும், எந்த சிறுக்கி? அதான் அந்த உஷாவும் வீட்டுக்காரம்மா மகனும் வெளியில வராங்க. ஒன்னாவா? ஒன்னாதான். ஏன் மகன் கிருஷ்ணாவா? உங்க மகன் கிருஷ்ணனே தான். கட்டிக்கிட்ட புருஷன் கிழவனா இருக்கிறதுனால என் பையனு ஜோடி சேர்த்துக்கிட்டாளா? இந்த வேகர மட்டும் அந்த அக்கா வீட்டுக்காரனுக்கு தெரிஞ்சது, அவ தலைய மொட்டை அடிச்சு காரம்புள்ளி செம்பிள்ளி குத்தி காலத மேல ஊர்வலம் கொண்டு போயிருவாராமா. அப்புறம் என்ன நடந்தது? அவங்க 2 பேரும் வெளியில வந்ததுதான் பார்த்தேன். உள்ள என்ன நடந்ததுன்னு பாக்கலையாக்கு? இல்லையே. நானா இருந்தா எல்லாத்தையும் பார்த்து படுத்தா வெளியிலே வந்திருப்பேன். சேச்சே, இந்த மாதிரி பொம்மநாட்டி இங்க இருந்தாண்டா காலனில உள்ள ஆம்பளை எல்லாம் கெட்டு குட்டிச்சவரானா போயிடுவா. இத பாருங்க வீட்டுக்காரமா, இத இப்படியே விட்டீங்க, அவ உங்க பையனை இழுத்துக்கிட்டு எங்காவது ஓடி போயிடுவா. அந்த அளவுக்கு விட்டுருவேனா? இப்பவே எங்க வீட்டுக்காரர்கிட்ட சொல்லி 2ல 1 பாத்திர மாட்டேன். ஆமா, நாளைக்கே அவளை இந்த காலனியை விட்டு காலி பண்ணிட்டு தான் மறு வேலை பாக்குறீங்க. நாளைக்கு என்ன காலி பண்றது? இப்பவே அவளை காலி பண்ண வைக்கிறேன். முதல்ல அதை செய்யுங்க. அட உட்காருங்க, அட கொஞ்ச நேரம் உட்காருங்க சொல்றேன். ரொம்ப அவசரப்படுறியே ஜமுனா. காலனில உள்ள எல்லா பொம்பளைங்களும் இருக்கிறோம், உன் பொண்ணை மட்டும் காணுமே எங்க? அவளை இது கேக்குற? அட இந்த விஷயத்த அவளும் தெரிஞ்சுக்கட்டுமேனு தான். என்ன முனியம்மா, இதெல்லாம் போய் அவ தெரிஞ்சுக்கணுங்கிற? அவ பச்சை குழந்தை. என்னங்க நீங்க வளர்றவுல வேகரம் தெரிஞ்சுக்கிட்டா நல்லதுதானோ? இந்த வயசுல தெரிஞ்சுக்காம எந்த வயசுல தெரிஞ்சுக்கிறது? என்ன விவரமா சொல்றா பாரு. கோயம்புத்தூர்காரினா கோயம்புத்தூர்காரி தான். இவங்க என்ன கூப்பிடுறது? நானே கூப்பிடுறேன். கூப்பிடு. சாதிக்கண்ணே, சாதிக்கண்ணே. இந்த பக்கம் இருந்து வருது. வாமா வா. என்ன பெத்த அம்மா, ஒண்ணும் தெரியாத பாப்பா 1.5 நீளத்துக்கு போட்டாலாம் தாப்பாங்கிற மாதிரி இவ்வளவு நேரம் அங்க ஒளிஞ்சுக்கிட்டு எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு இருந்தியே. அம்மா சாந்தி, நேத்து ராத்திரி அந்த வீட்டுக்குள்ள நீயும் கிருஷ்ணாவும் என்ன பண்ணுனீங்க சொல்லுமா? இந்த முனியம்மா, யார்கிட்ட என்ன கேள்வி கேக்குற? உன் உத்தம புத்திரி கிட்ட தாமா கேட்டுக்கிட்டு இருக்கிறேன். சாந்தி, என்ன பத்தி உனக்கு நல்லா தெரியும். நான் கேக்குற கேள்விக்கு அவளை ஒரே இடி மூஞ்சி அந்த பக்கம் திரும்பிக்கும். மரியாதையா சொல்லிடு. நேத்து ராத்திரி உஷா வர்றதுக்கு முன்னால நீயும் கிருஷ்ணாவும் தானே அந்த வீட்டுக்குள்ள இருந்தீங்க? சொல்லுடி, சொல்லுடி. ஆமா. ஐயோ ஐயோ ஐயோ, அந்த ராத்திரில அந்த பையன்கிட்ட உனக்கு என்னடி பேச்சு? பகல்ல பேசினா நீ விட மாட்டியே, அதனாலதான் ராத்திரில வர சொல்லி பேசியிருக்கு. என்னம்மா பேசுனீங்க? என்னடி பேசுன சொல்லி தொலை. ஆட வயசு பையனும் வயசு புள்ளி ராத்திரியில என்னத்த பேசுவாங்க? எல்லாம் பல்லான விஷயந்தே. ஐயா, இது என்ன கன்றாவி? ஐயோ, என் மானத்தை வாங்குறதுக்குனே வந்து பிறந்திருக்கே. என்னடி பேசுன, என்னடி பேசுன சொல்லி தொலை. இரும்மா, சொல்லிடும் பாருப்பா. அம்மா கண்ணு சொல்லிடுமா, என்ன பேசுனீங்கிறது மட்டும் சொல்லிடுமா. அந்த கிருஷ்ணா தான் ராத்திரி 11 மணிக்கு மேல என்ன அந்த வீட்டுக்கு வரியான்னு கேட்டுச்சு. ராத்திரி 11 மணிக்கு மேல அந்த வீட்டுக்கு வர்றியான்னு கிருஷ்ணா உன்னை பார்த்து கேட்டுச்சா? இல்ல, நான் தான் வர சொன்னேன். அப்படி வா. அம்மா 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 ஜமுனாம்மா, உங்க பொண்ணு ராத்திரி 11 மணிக்கு மேல அந்த பையனை அந்த ரூமுக்கு வர சொல்லியிருக்கா. தெரிஞ்சுக்கிட்டீங்களா? இது தெரிஞ்சுக்காம தையா தக்கான்னு குதிச்சியே. இப்ப என்ன சொல்ற? பேச மாட்டியே, வாய் அடைச்சிருமே. உஷா பார்த்ததுனால 2 பேருக்கு சைலண்டா புத்திமதி சொல்லி அனுப்பி இருக்கு. இதையே ஒன்ன மாதிரி ஆளுங்க பாத்திருந்தா இந்த காலனிய 2 ஆக்கி இருப்ப. முனிமா சரியா சொன்னீங்க.
என்ன இருந்தாலும் பாடிச்ச புள்ளதான். அந்த பொண்ணு மனசுல இதுங்களுக்கு வருமா? இதுகளுக்கு மட்டும் இல்லம்மா, அந்த பொண்ணுடைய மனசு இந்த உலகத்துல யாருக்குமே வராது. அவ யாரு, எப்பேற்பட்டவ, எங்க பிறந்தவங்கிறத இதுவரைக்கும் நான் உங்ககிட்ட சொல்லாம இருந்தேன். இப்ப சொல்றேன் கேளுங்க. சுந்தரம், எஸ் மேடம். அக்கவுண்டன்ட் ராமநாதன் இங்க வர சொல்லுங்க. சரிங்க. ராமநாத் சார், உங்களை மேடம் கூப்பிட்டாங்க. எதுக்கு வந்தது வராதமா கூப்பிடுறாங்க? எது கூப்பிடுறாங்க தெரியுமா? எதுக்கு என்னன்னு தெரியலீங்களே சார். ஆமா, அம்மா இப்ப கோவமா இருக்காங்களா சந்தோஷமா இருக்காங்க? கோவமா தான் இருக்காங்க. அதுக்கே இப்படி கத்துற வரையா? சீக்கிரம் போங்க சார். எல்லாம் எனக்கு போக தெரியும். வா. எஸ் மேடம். மிஸ்டர் ராமநாதன், எஸ் மேடம். இந்த மாசம் பயணியர் அக்கவுண்ட்ஸ் ஹெட் ஆபீஸ் காமிச்சிட்டீங்களா? அனுப்பலீங்க மேடம். ஏன்? அது வந்து மறந்துட்டேன். மறந்துட்டீங்களா? மாசம் சம்பளத்தை மட்டும் கரெக்டா வாங்கிக்கிறீங்க. அந்த பங்க்சுவாலிட்டி டியூட்டில கிடையாது. தயவு செஞ்சு இந்த ஒரு தடவை என்ன மன்னிச்சிருங்க. நாளைக்கு இந்த மாதிரி ஏகப்பட்ட ரிமார்க்ஸ் உங்க பேர்ல இருக்கு. இந்த தடவை நான் உங்களை 3 நாள் சஸ்பெண்ட் பண்றேன். சாரி மேடம். நோ எக்ஸ்கியூசஸ் ப்ளீஸ். யூ மே கோ. நீ அடுத்த விட்டு ஊத்து. அம்மா, ரிக்ஷாவுக்கு 3 ரூபா போதும்னு சொல்லிட்டு இங்க வந்து 5 ரூபா கேக்குறான். என்னனே சாப்பாட்டு நேரம் ஆயிடுச்சு, இன்னும் பையில பாத்துக்கிட்டு இருக்க? எந்திரி, கை கழுவு, சாப்பிடலாம். இல்ல, நீ எடுத்து வச்சுட்டு போ, நான் சாப்பிடுறேன். எடுத்து வச்சுட்டு போறதா? நீ சொன்ன நான் விட்டுடுவேனா? இந்த பாரு, ஆபீஸ் நேரத்துல தான் நீ மேனேஜரு, நான் முனியம்மா. இது சாப்பாட்டு நேரம், இப்ப நான் தான் ஆளினாள். எந்திரி, சொன்ன கேளு. எந்திரி எந்திரி. சாப்பிடுமா. என்னம்மா எப்ப பார்த்தாலும் வீட்டையே நினைச்சுக்கிட்டு இருந்தா எப்படி? உங்க அம்மா அப்பா பத்தி தான் தெரிஞ்ச விஷயமாச்சே. அதையே நினைச்சு நினைச்சு நீ ஏன் சாப்பிடாம உடம்பு கெடுத்துக்கிற? சாப்பிடுமா. நீ சாப்பிட மாட்ட, நானே ஊட்டி விடுறேன். என்ன யோசிச்சுக்கிட்டே இருக்க?
சாப்பிடு சாப்பிடுமா. இன்னைக்குதான் நான் கொஞ்சம் அதிகமா சாப்பிட்டிருக்கேன். சும்மாதானா? எல்லாம் இந்த முனியம்மாவோட கை ராசி.